Hello everyone, welcome to my class. Dr. Shobana's notes are now available for General English semester 1, semester 2, semester 3 and semester 4. So 4 semestersக்குமான General English notes என்கிட்ட available இருக்கு. இது எல்லாம் PDF மெட்டீரியலா உங்களுக்கு கிடைக்கும். The cost of the material is ₹70. இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலகிராம் மூலமா 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணணும். இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஐ ஆம் மலாலா. இது ஃபர்ஸ்ட் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பிஏ பிஎஸ்சி பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் தான் ஐ ஆம் மலாலா. இது யூனிட் 1 ப்ரோஸ் லைஃப் ஸ்டோரியில ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. இது எழுதியிருக்கிறவங்க பேர் மலாலா யூசுப்சாய். ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம மலாலா யூசுப்சாய் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோஸ் லைஃப் ஸ்டோரின்னு பாருங்க, இந்த நேம் பாருங்க, ப்ரோஸ் லைஃப் ஸ்டோரின்னு இருக்கு. அதாவது இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி. ஐ ஆம் மலாலா அப்படிங்கிறது மலாலா யூசுப்சாய் அப்படிங்கிறவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபினா சுயசரிதைன்னு அர்த்தம். ஓகே, அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் இது. வந்து ஒரு ரொம்ப பெரிய புக்கு, உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கிறது அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். ஓகே, ஸோ யாரு மலாலா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மலாலா வாஸ் born on 12th July 1997. ஓ, 12th July 1997ல பிறந்திருக்கிறாங்க. ஷீ இஸ் அ பாகிஸ்தானி ஃபீமேல் எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட் அண்ட் த 2014 நோபல் பீஸ் பிரைஸ் லாரட் அட் த ஏஜ் ஆஃப் 17. இவங்க யார் அப்படின்னா இந்த பாகிஸ்தானி ஃபீமேல் எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட். அதாவது பாகிஸ்தான்ல பெண்களுக்கு இந்த படிப்புரிமைக்காக உரிமை போராட்டம் பண்ணவங்க தான் இவங்க. ஓகே, மலாலா யூசுப்சாய். இவங்களுக்கு வந்து 2014ல நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கிடைச்சது. நோபல் பிரைஸ்ங்கிறது ஒரு பெரிய அவார்டுன்னு நமக்கு தெரியும். அது வந்து பீஸ் பிரைஸ், அமைதிக்கான ஒரு பரிசு. நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு தான் நோபல் பீஸ் பிரைஸ். ஓகே, இது 2014ல மலாலாக்கு கொடுக்கப்பட்டது. when she was only 17. அவங்களுக்கு அப்போ வயசு பார்த்தீங்கன்னா 17 தான். ஓகே, அவ்வளோ யங் ஏஜ்ல அவங்க நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க மலாலா. ஷீ இஸ் த யங்கஸ்ட் நோபல் பிரைஸ் லாரட் இன் ஹிஸ்டரி. அப்ப வரலாற்றிலேயே நோபல் பிரைஸ் அவ்வளோ யங் ஏஜ்ல வாங்கினவங்க அப்படின்னு சொன்னா மலாலா யூசுப்சாய் தான். அதனாலதான் அவங்களோட ஹிஸ்டரியை நம்ம படிக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவங்க ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமானது, அதனாலயும் நம்ம அதை படிக்கிறோம். த செகண்ட் பாகிஸ்தானி அண்ட் த ஒன்லி பாஷ்டூன் டு ரிசீவ் அ நோபல் பிரைஸ். அவங்க வந்து பாகிஸ்தான்லயே செகண்ட் நோபல் பிரைஸ் வின்னர் அவங்க தான். அதுக்கு இவங்களுக்கு ஒரு பாகிஸ்தானி வாங்கியிருக்காரு, அடுத்ததான் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து ஒன்லி பாஷ்தூன்னு சொல்றாங்க. பாஷ்தூன் அப்படிங்கிறது அவங்களோட ட்ரைப் பேர், அவங்களோட இனத்தின் பேர் தான் பாஷ்தூன். ஓகே, அந்த இனத்தை சேர்ந்த முதல் பெண்மணியா நம்ம மலாலாவை பார்க்கிறோம். முதல் ஆள் அவங்க தான். அவங்க பாஷ்தூன் இனத்திலேயே இந்த நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. யூசுப்சாய் இஸ் a human rights advocate for the education of women and children in her native homeland Swat, where the Pakistani Taliban had at times banned girls from attending school. இப்போ இவங்க என்ன அப்டேட் பெரிய புரட்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எங்க வந்து பிறந்தாங்க அப்படின்னா ஸ்வாட் வேலி அப்படின்ற பாகிஸ்தான்ல ஒரு இடத்துல பிறந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல பாகிஸ்தானி தாலிபன்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. தாலிபன்ஸ் பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அவங்க ஆப்கானிஸ்தான்லயும் நிறைய தாலிபன்ஸ் இருப்பாங்க. நிறைய நியூஸ்ல எல்லாம் அப்பப்ப நம்ம பார்ப்போம். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. இந்த பாகிஸ்தானி தாலிபன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்வாட் வேலியில அதிகமா ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஸோ வாட் தி டிட் வாஸ் தே பேண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் அட்டெண்டிங் ஸ்கூல்ஸ். பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பேன் போட்டுட்டாங்க, தடை உத்தரவு போட்டுட்டாங்க. On 9th October 2012, while on a bus in Swat district, after taking an exam, Yousafzai and 2 other girls were shot by a Taliban gunman in an assassination attempt targeting her for her activism. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, யூசுப்சாய் யாரு அப்படின்னு, யூசுப்சாய் மலாலா யூசுப்சாயை தான் இந்த இடத்துல யூசுப்சாய்ன்னு சொல்லியிருக்கோம் ஆக்சுவலா. ஃபுல் நேம் மலாலா.
Malala Yousafzai is a human rights advocate for the education of women and children in her native homeland. அப்போ அவங்களோட ஏரியால வந்து இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தாலிபன்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல பெண்கள் ஸ்கூலுக்கு போகும்னு சொல்லிட்டு இவங்க கூட ஒரு சில பெண்களையும் இவங்க உற்சாகப்படுத்தி எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வயசு 12 தான். ஓகே, ஆனாலும் படிச்சே தீர்வேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணா இருக்கிற மலாலா. ஸோ ஸ்வாத் வேலி அவங்க இருக்க அந்த ப்ராவின்ஸ் பேரு தான் ஸ்வாத் வேலி. ஓகே, அந்த ஸ்டேட் பேரு. அங்கதான் பாகிஸ்தான் தாலிபான் வந்து பேன் பண்ணியிருக்காங்களா. அப்போ என்ன பண்றாங்க, ஒரு நாள் வந்து ஷீ இஸ் ஆன் த பஸ் இன் ஸ்வாட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப்டர் டேக்கிங் அன் எக்ஸாம். போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு 9th October 2012 அப்போ வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து 15 or 16 இருக்கும். அப்போ ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ யூசுப்சாய், அதாவது மலாலா யூசுப்சாய் தான் யூசுப்சாய் நீங்க சொல்றோம், அண்ட் 2 other girls were shot by a தாலிபன் கன்மன். அப்போ அதுக்குள்ள அந்த பஸ் வந்து நிப்பாட்டி 2-3 தாலிபன் கன்மன் கன் வச்சுட்டு 2-3 தாலிபன்ஸ் என்ன பண்றாங்க, பஸ்ஸுக்குள்ள ஏறுறாங்க. ஏறி இதுல யாரு மலாலான்னு கேட்டு அவங்க பயந்து அப்படியே ஷாக் ஆகி அந்த பெண்கள் எல்லாம் கொஞ்சம் காட்டி கொடுக்காம இருந்தோன்னே பக்கத்துல இருந்தவங்களையும் சேர்த்து சுட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னோன்னா மலாலாவையும் பயந்துட்டு சொல்றாங்க, மலாலாவையும் சுட்டுடுறாங்க. ஓகே, இன் அன் அசாசினேஷன் அட்டம் டார்கெட்டிங் ஹர் ஃபார் ஹர் ஆக்டிவிசம். ஸோ அவங்க வந்து இந்த பெண்களுக்காக குரல் கொடுக்கறது, பெண்கள் வந்து படிக்கணும்னு சொல்றதுனாலதான் அவங்க நிறைய பாகிஸ்தான் ப்ராட்காஸ்ட் அந்த இது இருக்குல்ல, ரேடியோல எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவங்க கோபமா இவங்கள சுட்டுடுறாங்க. இந்த கன்மன் fled the scene. அவங்கள சுட்டுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க, பறந்துடுறாங்க. She was struck in the head by a bullet and remained unconscious. Unconscious and in critical condition at the Rawalpindi Institute of Cardiology. But her condition later improved enough for her to be transferred to the Queen Elizabeth Hospital in Birmingham, UK. ஸோ சுட்டுட்டு போனோன்னா இவங்க என்னன்னா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஒரு புல்லட் வந்து அவங்களோட தலையில அடிச்சிடுது. ஸோ இவங்க வந்து அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க நம்ம மலாலா. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அவங்க பொசிஷன். அப்போ ஷி வாஸ் டேக்கன் டு ராவல்பிண்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாலஜி. இப்போ ராவல்பிண்டியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், பாகிஸ்தானோட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அவங்கள வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கான்சியஸ்னஸே திரும்பல. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து சரி உடம்பு வந்து டிராவல் பண்ண ஒத்துக்கும் அப்படிங்கிற இடத்துல உலகம் முழுக்க இருந்து அவங்களுக்கு பயங்கர இது வந்துடுது, சிம்பத்தி வந்துடுது. எல்லாம் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த பாகிஸ்தானி கவர்மெண்ட் இவங்களை ரொம்ப பாதுகாப்போட டாக்டர்ஸோட எங்க அனுப்பி வைக்கிறாங்க, குவீன் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் இன் பர்மிங்ஹாம், யூகேக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஓகே, இங்கிலாந்துக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவங்களை அங்க அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. த அட்டெம்ப்ட் ஆன் ஹர் லைஃப் ஸ்பார்க்ட் அன் இன்டர்நேஷனல் அவுட்போரிங் சப்போர்ட். இப்போ அவங்க மேல நடந்த இந்த அட்டெம்ப்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டா மாறுது அவங்களுக்கு. உலகம் முழுக்க இருந்து மலாலாக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட். ஏன்னா ஒரு சின்ன பெண்ண ஒரு பயங்கரமா பெண்களோட படிப்புக்காக போராடி இருக்காங்க. அது தாங்க முடியாம தாலிபன்ஸ் அந்த பொண்ணை சுட்டிருக்காங்கிறது அவங்க மேல பயங்கர சிம்பத்தியா அரோஸ் பண்ணிருச்சு. அண்ட் ஆஃப்டர் ஹர் ரெக்கவரி யூசுப்சாய் பிகேம் அ மோர் ப்ராமினன்ட் ஆக்டிவிஸ்ட் ஃபார் த ரைட் டு எஜுகேஷன். அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு 3 months 4 months அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காவே இருந்தது. ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க நம்ம மலாலா. அதுக்கப்புறம் ஒரு ப்ராமினன்ட் ஆக்டிவிஸ்டா, ரொம்ப ஃபேமஸ் ஆக்டிவிஸ்டா அவங்க மாறிட்டாங்க. படிப்பு வந்து எல்லாருக்கும் வேணும், பெண்களுக்கும் முக்கியமா வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு பெண்ணா மாறிட்டாங்க. based in Birmingham. அதுக்கப்புறம் அவங்க பாகிஸ்தான் வரல, இப்போ இங்கிலாந்துலே தான் இருக்காங்க. She co-founded the Malala Fund, a non-profit organization with Shiza Shahid. ஒருத்தவங்களோட சேர்ந்து ஒரு மலாலா ஃபண்ட்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இந்த கல்விக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. She co-authored I Am Malala. ஸோ அவங்களோட புக் தான் I Am Malala. In 2012 அவங்கள சொல்றாங்க. 2013லயே இவங்க I Am Malala எழுதிடுறாங்க. அண்ட் இன்டர்நேஷனல் பெஸ்ட் செல்லர். இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப ஃபேமஸான புக்கா இருக்கு. Her advocacy has grown into an international movement and according to former Prime Minister Shahid
Kakan Abbasi, she has become Pakistan's most prominent citizen. அப்போ அவங்களோட புகழ் ரொம்ப பரவிட்டதுனால பாகிஸ்தானி பிரைம் மினிஸ்டர் அவங்கள வந்து எங்களோட ரொம்ப ஃபேமஸான சிட்டிசன் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மலாலாவோட கதை. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ தான். மலாலாவை பத்தி ஒரு ஸ்டோரி தான் நான் சொன்னேன். ஆனா உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கிறது அது கிடையாது. உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கிறது ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். ஓகே, அவங்களோட பிறந்த இடம், அவங்க வாழ்ந்த இடங்கள். ஓகே, அவங்க சுயசரிதையில அவங்க வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க எங்க பிறந்த, அவங்க அம்மா அப்பா யாரு, அவங்களோட ஊர் எப்படி இருக்கும், இத பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, எ டாட்டர் இஸ் born அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் அது. ஐ எம் மலாலாவோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். ஐ எம் மலாலாங்கிறது தான் அவங்களோட ஃபுல் சுயசரிதையோட நேம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் எ டாட்டர் இஸ் born. அதுதான் நம்ம படிக்க போறோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்க அப்படியே நோட்ஸா எடுத்துக்கலாம். இந்த மீன்ஸ் டிக்டேட் பண்ற மாதிரி நான் மெதுவாக தான் ரீட் பண்ண போறேன். அதை நீங்க எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன்ல மலாலா இஸ் அ பாகிஸ்தானி ஃபீமேல் எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட் அண்ட் 2014 நோபல் பீஸ் பிரைஸ் லாரட். ஸோ மலாலா யாரு? ஒரு பாகிஸ்தானி ஃபீமேல் எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இது இப்போ எஸ்ஏல வந்து சும்மா ஒரு லைன் மட்டும்தான் அவங்களை பத்தி சொல்லியிருக்கேன். அண்ட் 2014 நோபல் பீஸ் பிரைஸ் லாரட். ஓகே, பீஸ் பிரைஸ் லாரட்னா நோபலுக்கு இது அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நோபல் பீஸ் பிரைஸ் லாரட் 2014ல வாங்கியிருக்காங்க. She got the prize when she was only 17 years of old. எப்ப பரிசு வாங்குறாங்க? She got the prize when she was only 17 years old. This prose piece is an extract from her life story I am Malala. So in this நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் ஆயிருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றோம். எக்ஸ்ட்ராக்ட்னா ஒரு பகுதி தான், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸ்ட்ராக்ட்னாலே ஒரு பகுதின்னு தான் அர்த்தம். ஓகே, ஷி இன்ட்ரடியூசஸ் ஹர் செல்ஃப் டு த ரீடர்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஹர் லைஃப். ஸோ இந்த சாப்டர் என்ன பண்றாங்க? ஷி இன்ட்ரடியூசஸ் ஹர் செல்ஃப் டு த ரீடர்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஹர் லைஃப். தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அவங்க லைஃபோட அந்த ஆரம்ப கால கதையை ஒரு ஷார்ட்டா சொல்றாங்க. இன் திஸ் சாப்டர் ஷி கிவ்ஸ் அ டீடைல்ட் அக்கவுண்ட் ஆஃப் ஹர் பர்த், ஃபேமிலி, த ஸ்வாட் வேலி, the Pashtuns and their culture. சார் இந்த சாப்டர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க டீடைல் பண்ணிருக்காங்கன்னா, அவங்க பர்த் பத்தி சொல்றாங்க, எங்க பிறந்தாங்கன்றத சொல்றாங்க, அவங்க ஃபேமிலி, அவங்க பேரண்ட்ஸ் பத்தி, அவங்க பிரதர்ஸ் பத்தி, அவங்களுக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்கள பத்தி பேசுறாங்க. தி ஸ்வாட் வேலி, ஓகே, அவங்க வாழ்ந்த அந்த ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்வாட் வேலி ரொம்ப அழகா இருக்குமா, அந்த இடத்த பத்தி பேசுறாங்க. தி பாஷ்டுன்ஸ் அப்படிங்கிறது அவங்க இனம் பேரு, அதை பத்தியும் சொல்றாங்க, அவங்க யாரு எப்படி இருப்பாங்கன்றதையும். அண்ட் தே கல்ச்சர், அவங்களோட கல்ச்சர் பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் மூலமா ஒரு ரீடருக்கு தெரிய வரும். ஓகே, ஹர் பர்த். இப்போ ஹர் பர்த் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். மலாலா எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஷி வாஸ் born in Mingora, the largest city in the beautiful Swat Valley, located in northwest Pakistan. ஸோ நார்த்வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்க ஒரு பெரிய ஒரு ஊரு தான், ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி தான் மிங்கோரா அப்படிங்கிற ஒரு ஊர். She was born in Mingora. இதுதான் அவங்க ஊர் பேரு. எங்க இருக்கு? ஸ்வாட் வேலியில இருக்கு. அந்த ப்ராவின்ஸ் பேரு, அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா ஸ்டேட் மாதிரி இருக்கிறது தான் ஸ்வாட் வேலிங்கிறது. ஓகே, ஸோ மிங்கோரா அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்திருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தானோட நார்த் வெஸ்ட் சைட்ல இருக்கு. ஷீ இஸ் அ மெம்பர் ஆஃப் த லார்ஜஸ்ட் பாஷ்துன் ட்ரைப், த யூசுப்சாய். ஓகே, இவங்க யாரு அப்படின்னா பாஷ்துன் ட்ரைப்லயே பாஷ்துன் இனத்தை சேர்ந்தவங்க. அந்த இனத்துல யூசுப்சாய்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு, அதை சேர்ந்தவங்க தான் இவங்க. ஓகே, அந்த இனத்துல ஒரு குரூப் தான் யூசுப்சாய், அதை சேர்ந்தவங்க தான் நம்ம யாரு அப்படின்னு சொன்னா மலாலா. அதனாலதான் மலாலா யூசுப்சாய். அவங்க பேரண்ட்ஸ், அடுத்ததா ஹர் பேரண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். த நேம் ஆஃப் ஹர் ஃபாதர் இஸ் ஜியாவுதீன் யூசுப்சாய். எல்லாருக்கும் யூசுப்சாய்ன்றது பின்னாடி சேரும். ஓகே, த நேம் ஆஃப் ஹர் ஃபாதர் இஸ் ஜியாவுதீன் அண்ட் ஹர் மதர் இஸ் தூர்பெகே.
தூர்பெக்கே. ஓகே, இட் வாஸ் அ லவ் மேரேஜ். இப்போ அப்பா பேரு ஜியாவுதீன், அம்மா பேரு தூர்பெக்கே. அவங்களது ஒரு லவ் மேரேஜ். ஓகே, மலாலா வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் சைல்டு. மலாலா அவங்களோட ஃபர்ஸ்ட் சைல்டா பிறக்குறாங்க. முதல் குழந்தை பெண் குழந்தையா அவங்களுக்கு பிறக்குது. அந்த ஊர்ல பெண் குழந்தைய அவ்வளவு வரவேற்கிறவங்க இல்ல. ஆண் குழந்தைன்னா குண்டுகள் முழங்கி கொண்டாடுவாங்களாம். ஆனா பெண் குழந்தைய வந்து ஒண்ணுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அப்பா அப்படி இல்லை, ஒரு வித்தியாசமான அப்பாவா இருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் டாட்டரை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும், அவளோட வரவை ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாரு. யூஸ்வலி அதை தான் சொல்றேன் பாருங்க. யூஸ்வலி த பாஷ்டன்ஸ் டு நாட் செலிப்ரேட் த பர்த் ஆஃப் அ ஃபீமேல் சைல்டு. ஒரு ஃபீமேல் சைல்டோட பர்த்தை பாஷ்டன்ஸ் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் ஹர் ஃபாதர் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, ஹீ செலிப்ரேட்டட் ஹர் பர்த் அண்ட் ஹி நேம்ஸ் ஹர் ஆஃப்டர் அ கரேஜியஸ் ஆப்கன் ஹீரோயின் மலாலாய். ஓகே, அவர் வந்து அவளோட பர்த்டே செலிப்ரேட் அப்படின்னா அவங்க ரொம்ப பணக்காரங்களா இல்ல, சும்மா சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து செலிப்ரேட் பண்றாரு. அவரால் என்ன முடியுமோ அந்த மாதிரி சின்னதா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மக பிறந்ததை கொண்டாடுங்கன்னு எல்லாத்தையும் சொல்றாரு. அண்ட் ஹி நேம்ஸ் ஹர் ஆஃப்டர் அ கரேஜியஸ் ஆப்கன் ஹீரோயின் மலாலாய். அவளுக்கு பேர் வைக்கிறதும் பார்த்து பார்த்து வைக்கிறாரு. ஒரு ஃபேமஸான ஒரு புரட்சி பெண்மணி தான் ஆப்கன் ஹீரோயின் அவங்க. ஓகே, இந்த பாஷ்டன்ஸ் வந்து ஆப்கான்லயும் இருப்பாங்க. அதுல ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணி, ஆங்கிலேயர்ல எதிர்த்து போராடின ஒரு பெண்மணி தான் மலாலாய். அவங்களோட பேரு தன்னோட மகளுக்கு வைக்கிறாரு. ஹி ட்ரீட்ஸ் ஹர் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அவ்வளவு ரொம்ப அன்பா. பொதுவா பாஷ்டன்ஸ் வந்து பெண்களை அவ்வளோ அன்பு எடுத்து கவனம் எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஆனா இவளுக்கு அதிகமான அன்பும் அஃபெக்ஷனும் அவங்களோட அப்பாட்ட இருந்து கிடைக்குது. ஹர் மதர் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அவங்க அம்மா ரொம்ப அழகான ஒரு பெண்மணி. ஷி கேம் ஃப்ரம் a family of strong women and influential women. அவங்க அம்மாவும் வந்து ஒரு ஒரு படிக்காதவங்க தான். அங்க அவ்வளவா பெண்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க வந்தது அவங்க அம்மாவோட சைட்ல பெண்கள் எல்லாம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாம். ஓகே, ரொம்ப எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு பெண்மணி தான் அவங்க அம்மா. இன்ஃப்ளூயன்ஷியல் மென் இருந்தாங்க. அவங்க ஆண்களும் வந்து சிறந்த ஆண்களா இருப்பாங்க. தோ ஷி cannot read and write, she gave a life, she was a great life partner for her father. அவளுக்கு அவங்க அம்மாவுக்கு வேணா எழுத படிக்க தெரியாம இருக்கலாம். தோ ஷி cannot read and write. ஓகே, எழுத படிக்க தெரியாம இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய லைஃப் பார்ட்னரா இருந்தாங்க. he used to get advice from her in all matters. அவங்க அப்பா எந்த விஷயம் செஞ்சாலும் அம்மாவிட்ட கன்சல்ட் பண்ணி தான் செய்வார். அதுவே அந்த ஊர்ல பெரிய விஷயம். ஏன்னா பெண்கள்கிட்ட எதுவுமே கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ஒய்ஃப்ட போய் இவன் கேட்கறான் அப்படின்னு அவங்க அப்பாவை கிண்டல் அடிப்பாங்க. ஆனாலும் அவர் மைண்ட் பண்ணாம ஒய்ஃப்ட கன்சல்ட் பண்ணி தான் எல்லாம் செய்வாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம மலாலாட்ட அவங்க அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும். உங்க அம்மா வந்து ஒரு ஆளை ரொம்ப நல்லா ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்வாராம். மலாலா ஹேட் 2 younger brothers, குஷல் அண்ட் அட்டல். இவங்க பிறந்த 2 வருஷத்துல குஷல் பிறந்துடுறான். அதுக்கப்புறம் அட்டல். பசங்க பிறந்தோன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்பா வந்து இவருக்கு நல்ல கேர் எடுத்துக்கிறாரு, ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாரு. She says that the family lived in a poor condition in spite running a school. Though they ran a school. அவங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்கூல், அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன ஸ்கூல் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்கூல் நடத்திட்டு இருந்தா கூட அவங்களோட வருமானம்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ ஒரு 2 ரூமோ 3 ரூமோ தான் வீட்டுல இருக்கும். தண்ணி எல்லாம் ஸ்கூல்ல தான் வரும், அங்க போய் தான் எங்க அம்மா துவைப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ ஒரு புவர் லிவிங் தான். ஆனாலும் ஹாப்பியா வாழ்ந்திருக்காங்க மலாலா. ஏன்னா அவங்களுக்கான அன்பு நல்லாவே கிடைச்சது. அவங்க அப்பாட்ட இருந்தும் அம்மாட்ட இருந்தும் அவங்க ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்திருக்காங்க. ஓகே, புவர் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஹாப்பியா வாழ்ந்தவங்க தான் அவங்க ஃபேமிலி. ஸ்வாத் வேலி. அடுத்தது ஸ்வாத் வேலியை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அதிகமா ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. எங்க ஊர் அவ்வளோ அழகா இருக்கும், ஒரு ஹெவன்லியா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் தெரிஞ்சுக்க போறோம். She describes Swat Valley as the most beautiful place in the world. உலகத்திலே ரொம்ப அழகான இடம் எங்க ஸ்வாட் வேலி தான் சொல்லுவாங்க. She calls it, கேரளா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், she calls it a heavenly kingdom of mountains, gushing waterfalls and crystal clear lakes. Okay, so she says that her excuse me, sorry for the interruption. So
ஷி கால்ஸ் இட். ஸோ அவங்க எப்படி கூப்பிடுறாங்க அவங்களோட ஊர் அப்படின்னு சொன்னா, அதாவது அவங்க வேலி, அவங்க ஸ்டேட், அவங்க ப்ராவின்ஸ்னா இட் இஸ் அ ஹெவன்லி கிங்டம்ங்கிறாங்க. ஒரு தேவர்களுக்கான ஒரு கிங்டம் மாதிரி சொல்றாங்க. ஆஃப் மவுண்டன்ஸ், ஏன்னா அவ்வளோ மவுண்டன்ஸ் இருக்கும், இயற்கை ரொம்ப வாரி வழங்கிய ஒரு இடம் தான் எங்க ஊருன்னு சொல்றாங்க. கஷிங் வாட்டர் ஃபால்ஸ், நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். கிறிஸ்டல் கிளியர் லேக்ஸ் இருக்கும். லேக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வாட் வேலி வாஸ் அ பிக் ப்ராவின்ஸ் இன் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான்ல ஒரு பெரிய ப்ராவின்ஸ் தான் ஸ்வாட் வேலி. இட் வாஸ் அ பிளேஸ் விச் வாஸ் ரூல்ட் பை த புத்திஸ்ட் இன் த ஏன்ஷியன்ட் டைம்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊர் அந்த அவங்களோட ஊர் வந்து பழைய காலத்துல, அதாவது 2nd century அந்த பீரியட்ல இருந்து புத்திஸ்ட் வந்து வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அங்க அதனால நிறைய புத்தா ஸ்டாச்சூஸ் அங்க நிறைய இருக்குமா. ஆனா பின்னாடி வந்து அந்த முகல்ஸ் எல்லாம் நிறைய வந்து அதை அழிச்சிட்டதுனால ரூயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல தான் முழுசா இருக்கும். நிறைய இடங்கள்ல எப்படி இருக்கும்னா பாதி பாதி சிலைகள் தான் இருக்குமா. ஓகே, ஸோ மெனி வேர் இன் அ ரூயின் ஸ்டேட். ஸோ மலாலா ரிமெம்பர்ஸ் தட் இட் வாஸ் அ மேஜிக்கல் பிளேஸ் டு பிளே ஹைட் அண்ட் சீக் அமிட்ஸ் த புத்தா ரிமைன்ஸ். அந்த இடங்கள்ல எல்லாம் ஹைட் அண்ட் சீக் ரொம்ப நல்லா இருக்கும் விளையாடுறதுக்குன்னு சொல்றாங்க. ஹைட் அண்ட் சீக்னா ஒளிஞ்சு விளையாடுறது. ஓகே, ஸோ அந்த குழந்தைங்க எல்லாம் ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு அது வந்து ரொம்ப நல்ல இடமா இருக்கும். நிறைய ஸ்டாச்சூஸோட ரிமைன்ஸ் இருக்கும். பாதி பாதியா நிக்கவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கலாம், விளையாட ரொம்ப நல்லா இருக்கும்ன்றாங்க. இன் ஸ்பிரிங் ஸ்வாட் வேலி வாஸ் அட் இட்ஸ் கிரீனஸ்ட். அதாவது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. முதல் புத்திஸ்ட் நிறைய இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி தான் முகல் ரூலர்ஸ் வந்து இங்க இஸ்லாம் வந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. இன் ஸ்பிரிங் ஸ்வாட் வேலி வாஸ் அட் இட்ஸ் கிரீனஸ்ட். ஸ்பிரிங் சீசன் அவ்வளோ கிரீனிஷா இருக்கும் ஸ்வாட் வேலின்னு சொல்றாங்க. People of the country called Swat Valley as the Switzerland of the East அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்களா, அவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட ஊரை வந்து சுவிட்சர்லாண்டோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்களாம். Rich Pakistanis and many foreigners used to visit Swat Valley to enjoy its climate and clean air. நிறைய பாகிஸ்தானிஸ் பணக்காரங்க எல்லாம் அப்புறம் ஃபாரினர்ஸ் வந்தா கூட ஸ்வாட் வேலி விசிட் பண்ணுவாங்க. மலாலா மேக்ஸ் கிளியர் தட் ஷி கன்சிடர்ஸ் ஹர்செல்ஃப் ஸ்வாதி ஃபர்ஸ்ட், தென் பஷ்தூன் அண்ட் ஃபைனலி பாகிஸ்தானி. ஸோ மலாலா என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னை வந்து எப்படி அடையாளப்படுத்திக்குவாங்கன்னா ஸ்வாதி வேலியை தான் ரொம்ப பெருமையா பேசுவாங்க. இப்போ தன்னை வந்து அதாவது ஸ்வாதி இடத்தை சேர்ந்தவன், ஸ்வாதி வேலியை சேர்ந்த ஒரு பெண்ணா தான் தன்னை முதல் ஐடென்டிஃபை படுத்திக்கிறாங்க. அடுத்து பாஷ்தூன் இனத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னை ஒரு பாகிஸ்தானின்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்வாட் வேலி மேல ஒரு பிரியம் உண்டு. கன்க்ளூஷன். ஸோ இந்த ஸ்டோரியோட கன்க்ளூடிங் பார்ட் வந்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆக்சுவலா இதுதான் அவங்களோட எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, அவங்க பிரதர்ஸோட ரொம்ப, அது செகண்ட் பிரதரோட அடிக்கடி சண்டை வரும், அதெல்லாம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட காதல் கதையை கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அப்பா வந்து எங்க அம்மாவை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அந்த நேரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க ஸ்டோரியில. ஓகே, கன்க்ளூஷன். From this first chapter of Malala, the readers can conclude that Malala had an influential father and a supportive mother. ஸோ இந்த கதை மூலமா, அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் மூலமா நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு நல்ல ஃபாதர் அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க வந்து அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை வர்றப்போ அவங்க அப்பா அவங்களை வெளியில கூட அனுப்பிச்சு, ஒரு கட்டத்துல அவங்க ஸ்கூல்ல மூட வேண்டி வந்தப்போ கூட அப்பா என்ன பண்ணுவாருன்னா அவங்கள வெளியில அனுப்பிச்சு படிக்க வைப்பார். இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய கதைகள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபாதர் கிடைச்சாங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சப்போர்ட்டிவ் மதர், அவங்கள அரவணைச்சு போற ஒரு மதரும் கிடைக்கிறாங்க. இட் வாஸ் குவைட் நேச்சுரல் தட் ஷி க்ரூ அப் ஹாப்பிலி அமிட்ஸ் பாவர்ட்டி இஷ்யூஸ். ஸோ எவ்வளோ பாவர்ட்டி இருந்தாலும், அவங்களுக்கு அவ்வளவா பணம் இல்லைனாலும் சந்தோஷமா வாழ்ந்தோம், என்னோட சைல்ட் ஹாப்பியா இருந்தது அப்படின்னு மலாலா வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. So with this I conclude this chapter, this episode. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.